ஹாய் காய்ஸ், நம்ம சேனல் அம்பி டாக்ஸ். இந்த வீடியோ இன்றைக்கி வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு ஃபுல் வீடியோ வந்து இது நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்றனால இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். எஸ், இப்போ நம்ம வந்துட்டு என்னடா இது புதுசாக ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து நம்ம ஊர் தமிழ்நாடு கிடையாது. நம்ம இப்போ வந்து நார்த்து சைடில் வந்து கொஞ்ச நாளாக வந்து இருக்கோம் அப்படின்றனால இங்கே வந்துட்டு இப்போ நம்ம வெளில வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் வந்து பானிபூரி அண்ட் கச்சோரி. ஸோ இங்கே வந்து வேறு எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது. எங்கே பார்த்தாலும் இந்த கடைகள் தான் சரி, கிடைக்கிற ஐட்டத்தை லைட்டாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பக்கத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸ் கிட்ட வந்து போயிருந்தோம். அண்ட் இங்கே வந்து பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் முக்கியமாக ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெல்லம் தான். வெல்லம் மட்டும்தான் வந்துட்டு இங்கே நான் வந்து வாங்கினேன். அண்ட் மித்த திங்ஸ்லாம் வந்துட்டு நம்ம வெளியில் வாங்கிக்கலாம். ஏன்னா இங்கே எல்லாமே கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. அண்ட் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து இங்கே இருக்கிறது ஈவன் முறுக்கு கூட கிடைக்காது. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பார்த்துட்டு வந்தாச்சு. அண்ட் ஓகே, தேவையான பொருள் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொரி, வெத்தலை பாக்கு, குங்குமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா வந்து லிஸ்ட்டை வந்து நான் எழுதி வச்சுருந்தேன். ஸோ அதை பார்த்து வந்து வாங்கி ஒரு க்ராசரி ஷாப் போயிட்டு நம்ம வந்து தேவையான திங்ஸ் வேறு என்னெல்லாம் வந்து வேணும் பொங்கலுக்கு தேவையான இந்த ஏலக்காய், முந்திரி, கிஸ்மிஸ் அண்ட் அரிசி முக்கியமாக. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்து வந்து வாங்கிட்டு இருந்தேன். அண்டு ப்ராப்பராக வந்துட்டு எல்லா நேமுமே வந்துட்டு கிராசரி ஐட்டம்ஸ் வந்து எனக்கு ஹிந்தியில் வந்து தெரியாது. கூகுளில் சர்ச் பண்ணி வாங்கிடுறது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு முக்கியமாக பூ. அண்ட் இங்கே பூ பார்த்திங்கனாலும் வந்துட்டு இந்த கலர் ஃப்ளவர்ஸ் தான் கிடைக்கும். அண்ட் அன்னைக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஃபஸ்ட் டே வந்து மண்டேயில். ஸோ மண்டே வந்து இங்கே மார்க்கெட் இருக்கும். ஸோ ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. ஸோ கூட்டத்தில் போய் அலைஞ்சு திரிஞ்சு அதுக்கப்புறம் பானை வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பானையில் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய சர்ச் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கடை வந்துட்டு, அதாவது வீடு மாதிரி ஒருத்தவங்க வந்துட்டு இங்கே பானைலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே கேட்டிருந்தோம். அண்டு எல்லாமே வந்துட்டு 1 kg வரைக்கும் நம்ம ரைஸ் வந்து குக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பார்த்துட்டு நல்ல பானையை வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பொங்கல் வந்து பக்கத்தில் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் வந்துட்டு நம்ம வந்து பாத்திரம் வந்து நிறையா எடுத்துகிட்டு வரல. ஸோ இட்லி பாத்திரத்தில் தான் வந்துட்டு குக்கரில் பண்ணி அப்புறம் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பொங்கல் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ரெடி ஆகிட்டு நான் தம்பி ஸோ எல்லோரும் வந்துட்டு சேர்ந்து லேடிஸ் எல்லோரும் சேர்ந்து வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பண்ணோம். நம்ம தமிழ் வந்துட்டு இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த தடவை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் வந்துட்டு போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கோலம் தானே மெயின். அண்ட் கோலம் போட்டாச்சு. அண்ட் நம்ம வாங்கின பாட் வந்துட்டு இதுதான், நல்லா கலர்ஃபுல்லாக பெயிண்ட்லாம் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி ரெடி பண்ணியிருந்தோம். அண்ட் கல்லெல்லாம் செட் பண்ணி இந்த கரும்பை வந்துட்டு சைடில் வந்து அப்படியே வச்சு செட் பண்ணி ஓரளவு வந்து எல்லாமே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் கரும்பெல்லாம் வந்து ரேராக தான் வந்து கிடச்சிது. ஸோ அதுவும் வாங்கியாச்சு. அண்ட் கொஞ்சம் இந்த இலை, ஸோ நிறைய நம்ம ஊரில் கிடைக்கிற ஐட்டம்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நாங்கள் மிஸ் பண்ணோம். பட் இருந்தாலும் வந்து எங்கே எது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா ஆளுக்கு கொஞ்சமாக எல்லோரும் ஷேர் பண்ணி வாங்கியாச்சு. அண்ட் அப்படியே வந்து அடுப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணி பற்ற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விறகெல்லாம் வச்சு நம்ம வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் வந்துட்டு நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு இது வந்து பழக்கம் இல்லை. ஸோ வீட்டில் வந்துட்டு அத்தை தானே பண்ணுவாங்க. ஸோ இந்த தடவை வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து பண்ணனால கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச வேலையை நம்மளும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் ரொம்ப சூப்பராக வந்து நாங்கள் ஸ்டார்ட் அப் வந்து பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் அந்த தண்ணி பால் எல்லாம் ஊற்றின வித்தின் ஒரு 5 to 10 minutesலேயே வந்துட்டு பாட்லேருந்து ஒரு சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா ஏதோ ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது, சரி ஓகே கீழே வந்துட்டு அந்த விறகுலேருந்து வரும் போல் அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் விட்டுட்டோம். பட் டக்குன்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா பாட் வந்து உடஞ்சி அப்படியே வந்து தண்ணியெல்லாம் வந்து கொட்டி அடுப்பே வந்து ஃபுல்லாக அமர்ந்து போச்சு. அண்ட் ரொம்ப ஒரு ஹாப்பியான மூடில் வந்துட்டு நாங்கள் எல்லோரும் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இந்த மாதிரி ஆகவும் ரொம்ப டல் ஆகிட்டாங்க எல்லோரும். அண்ட் ஓகே ஃபைன், இது வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம ஊர் பானை மாதிரி வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அதனால் வந்து எதுவும் நம்ம ஒரி பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆன் த ஸ்பாட் நாங்கள் வந்துட்டு ஒரு பாத்திரம் வந்துட்டு கொஞ்சம் சில்வர்லேயே வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறது வந்து இருந்தது. சரி ஓகே இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உடனே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் டைம் கொஞ்சம் வந்துட்டு ஆஃப்டர்நூன் கிட்ட வந்து ஆயிடுச்சு. அண்ட் அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லான ஃபீல் கொடுத்துது. பட் ஓகே ஃபைன், எல்லோரும் வந்து சேரப் பண்ணுங்கள், திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லோரும் மூட் சேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம்.
இந்த அடுப்பு வந்துட்டு அந்த செட் பண்ணி வச்சோம்ல, ஸோ அதுவும் ஃபுல்லாக வந்து அந்த விறகு எல்லாம் ஈரமாயிடுச்சா, ஸோ அதனால வந்துட்டு அது திரும்ப வந்து பற்ற வச்சு பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்தது. அண்ட் இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பி மூட்லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மைண்டை டைவர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். நான் வந்துட்டு சரி ஓகே, நான் தான் ஆக்சுவலாக வந்துட்டு அந்த பாட்டை வந்து பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் அவங்கக்கிட்ட அந்த ஹிந்திலே வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் பேசி தான் வந்துட்டு வாங்கினதேவும். பட் அவங்க சொன்னாங்க ஓகே நீங்கள் வந்துட்டு அடுப்பில் வைக்கலாம், அதெல்லாம் வந்து ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி அதை செல் பண்ணாங்க. பட் வந்து வச்சு நல்ல வேளை வந்து பொங்கல் ஆகிட்டு சிந்தாமல் போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். பொங்கல் ஆகி உடையாமல் தண்ணி வச்ச செகண்டில் உடஞ்சிருச்சு ஓகே அப்படின்ற மாதிரி எங்களை நாங்களே கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் நெக்ஸ்ட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. திரும்ப ஃபஸ்ட்லேருந்து அடுப்பு வந்து ஃபுல்லாக ஆன் பண்ணி அதாவது பற்ற வச்சு அண்ட் அந்த பாத்திரம் வந்துட்டு ஃபுல்லாக பொங்கி வரணும்ல, ஸோ கொஞ்சம் டைம் வந்து எடுத்தது. அண்ட் இது கூடால வந்துட்டு இந்த குட்டி பசங்க வந்து எல்லாரும் வீட்லேயும் இருக்காங்கல்ல, ஸோ இவங்கள எல்லாரையும் வந்துட்டு கேதர் பண்ணி அவங்க வந்து ஒருத்தவங்களும் ஒரு ஜானலில் வந்து சேட்டை பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் வந்துட்டு மிங்கிள் பண்ணி அவங்கள விளையாட வச்சு அப்படியே வந்துட்டு எங்களுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு பக்கம் இந்த வேலை போயிட்டு இருந்தது. அண்ட் அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தது. இந்த குட்டீஸ் வந்துட்டு எப்போவுமே அவங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி அட் த சேம் டைம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் அதுவும் நாங்கள் பால்கனியில் தான் வந்து வச்சுட்டு இருந்தோமா, ஸோ அவங்க வாட்டுக்கு எங்கிட்ட அங்கிட்டும் விழுந்துருவாங்க, இல்லை ஏதாவது திங்ஸை தூக்கி போடுவாங்க. ஸோ அதனால அவங்க கூட கொஞ்சம் பார்த்து வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வந்து எதுவும் பண்ணல. அந்த கோலம் வந்து கலர்லாம் வந்துட்டு அவங்க ஆல்ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் போயிட்டு அந்த ஒயிட்லலாம் வந்து கோலம் போட்டேன். உண்மையே சொல்லணும்னா எனக்கு இந்த சாரீ வந்து கட்டிட்டு வரதே வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் கடுப்பாக இருந்தது. பட் எல்லோரும் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக சாரீ போடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தனால நான் போட்டிருக்க இந்த சாரீ வந்துட்டு மீஷோவில் வாங்கினது தான். என் ஜுவல்லரி செட்டுமே மீஷோவில் வாங்கினது அப்படின்னால ரெடிமேடாக நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிது. பட் ப்ளவுஸ் மட்டும்தான் எனக்கு அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து அமையலை. சரியாக இங்கே வந்து ஒருத்தவங்க ஸ்டிச் பண்ணாமல் கொடுத்துட்டாங்க. சரி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போட்டேன். உங்களுக்கு இந்த சாரீ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மீஷோவில் தான் இருக்குது, வாங்கிக்கோங்க. அண்ட் இதோட கோடு சாரீ அண்ட் ஜுவல்லரி செட்டோட கோட் வந்து வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபைன். அண்ட் நாங்கள் வந்துட்டு செட் பண்ணி வச்சுட்டு அந்த பொங்கி வரும்ல, ஸோ அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறையா வந்து கதை பேசிகிட்டு இருந்தோம் நின்றுட்டு. அண்ட் இது கூட வந்துட்டு கொஞ்சம் ஆஃப்டர்நூன் டைமே ஆயிடுச்சு, நியரபிள் அந்த நம்ம லன்ச் டைம் வந்து ஆயிடுச்சு. பட் எங்களுக்கு வந்து பசிக்கலை அண்ட் குட்டீஸ்க்கு வந்து லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ சும்மா வந்து ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வந்து அவங்கள சாப்பிட்டு கொஞ்சம் எங்கேஜாக வந்து இந்த ஜூஸ் அது இதுன்னு கொடுத்து அவங்கள விளையாட வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அவ்வளோதான். நம்ம ஆள் வந்துட்டு ஒரு சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு அந்த கோலத்தை வந்து எப்படியெல்லாம் வந்து ஜம்ப் பண்ணி அழிக்க முடியுமோ ஸோ அந்த வேலையை வந்து அவர் பார்த்துட்டு இருந்தார். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பசங்க எல்லோரும் வந்துட்டு நாங்கள் எப்படி வந்து பண்ணுறோம் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு குட்டி குட்டியாக வந்து இந்த மரக்கட்டையெல்லாம் வச்சு சமைச்சு ரெடி பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. இந்த அப்பாடா பொங்கிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரே எக்ஸைட்மெண்ட், வாங்க எல்லோரும் பொங்கல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரே மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தோம். இதில் வந்துட்டு அவங்க வந்து கிறிஸ்டியன் தான், ஸோ இருந்தாலும் நம்ம தமிழர் திருநாளில் பொங்கல் அப்படின்றனால ஸோ அவங்களும் சேர்ந்து எங்களோட வந்துட்டு எல்லா மாதிரியும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த ஒரு பார்ஷாலிட்டியும்லாம் இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம தமிழர்களை பார்க்குறதே ரொம்ப ரேர் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும்ல. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாரோடையும் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் அண்டு எல்லாமே ஓவராலாக வந்துட்டு நம்ம ஃபேமிலி எப்படி இருக்கோமோ ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்கே நாங்கள் எல்லோரும் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப ஒரு மெமரபுளாக இருந்தது. அண்ட் ஓகே அதனாலவே வந்து வீடியோவில் வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பொங்கல் அந்த தண்ணி வந்து பொங்கிருச்சுல, ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம அரிசி அந்த போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு அரிசியுமே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நம்ம ஊர் அரிசி வந்துட்டு அந்தளவுக்கு கிடைக்கல. ஸோ ஒரு சில கடைகளில் தான் வந்துட்டு கிடைக்கிது. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ஒரு ஆளாக வந்து அரிசி அந்த களைஞ்சி போடுவோம்ல, ஸோ அது மாதிரி வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களாம் வந்து போட்டுருந்தோம். ஏன்னா எல்லோரும் சேர்ந்து பண்ணுறோம். ஸோ எல்லாரோட
பார்ட்டிசிபேஷனும் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றனால நாங்கள் எல்லோரும் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோம். பொங்கல் அப்போ வந்துட்டு நம்ம ஊருக்கு போகலையே அப்படின்ற ஒரு ஃபீலே வந்து வரவே இல்லை. என்னடா இது அப்படின்ற மாதிரி கொஞ்சம், அதாவது நம்ம வீட்டில் இருந்திருந்தோன்னா அந்தளவுக்கு பண்ணியிருப்போமா அப்படின்னு சொல்லி தரல. பட் சேர்ந்து பண்ணும்போது வந்துட்டு ஒரு நல்ல ஹாப்பி ஃபீல் வந்து கிடச்சிது. ஆக்சுவலாக வந்து ரொம்ப கிடையாது குவான்டிட்டி, ஒரு 3/4 கிலோ தான் வந்து அரிசி வந்து வாங்கியிருந்தோம். ஏன்னா வந்துட்டு நம்ம அப்படியே அங்கவே ரெடி பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான். ஸோ ஆல்ரெடி வந்து வீட்டு பக்கத்தில் வந்து நம்ம பொங்கல்லாம் வந்து பண்ணி கொடுத்துரும். ஸோ யாருக்கும் கொடுக்குறதுக்கு வந்து இப்போது இல்லை. ஸோ இங்கே இருக்கவங்க மட்டும் சாப்பிட்றதுக்கு அப்படின்றப்போ இதுவே வந்து ரொம்ப சஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அண்ட் இப்போ வந்து அரிசி எல்லோரும் போட்டாச்சு. ஸோ அடுத்து வந்து அது குக் ஆகுற கேப் தான். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு எல்லோரும் வெயில் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு மாடி அப்படின்றனால. ஸோ கொஞ்சம் அந்த குக் ஆகிற கேப்பில் வந்துட்டு நான் வந்து இந்த சுண்டல் வந்து ஒயிட் சுண்டல் வந்து வேக வச்சு ரெடி பண்ணி அது இந்த தேங்காய்லாம் போட்டு தாளித்து பண்ணுவோம்ல. ஸோ அதை வந்துட்டு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்டு அது போக வந்துட்டு இந்த பொங்கலில் வந்து நம்ம கிஸ்மிஸ் முந்திரியும் போடுவோம்ல. ஸோ அதையுமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு அந்த அடுப்பில் வச்சு வச்சு நம்ம பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நம்ம கேஸ்லேயே வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் வந்துட்டு அந்த பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த முந்திரி பருப்பெல்லாம் வந்துட்டு இந்த சின்ன பிள்ளைங்க எல்லோரும் பண்ணுற வேலை பிச்சு பிச்சு வந்து வெளியில் எடுத்து போட்டுருவாங்க, பொங்கலுக்குள்ளே எவ்வளோ குட்டியாக போட்டாலும். ஸோ அதனால தான் வந்து நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு கட் பண்ணி குட்டியாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுக்கப்புறம் நெய்யில் போட்டு தாளித்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பொங்கலில் போய் போட்டுடலாம். அரிசி வந்து குக் ஆயிடுச்சு. அண்டு வெல்லம் வந்து அவங்களே தட்டி எல்லாம் ஒரு பக்கம் டக்குன்னு, அதாவது அந்த அரிசி குக் ஆகுற டைம் தான் நம்மளுக்கு எடுக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அதுவும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்றனால அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து நம்ம இதை ஆட் பண்ணுவோம்ல. ஸோ இதையும் போட்டு ஆட் பண்ணி லாஸ்ட்டு ஃபினிஷிங் டச் வந்து இந்த எல்லோரும் பொங்கல் கிண்டுற மாதிரி ஃபோட்டோ எடுத்து வீடியோஸ் வந்து எடுப்போம்ல. ஸோ அதுதான் வந்து ஒருத்தரும் வந்து மாற்றி மாற்றி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். நான் பொங்கல் கிண்டுறேன், நீ போஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மாற்றி மாற்றி வந்து பேசிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப ஜாலியாகவே போச்சு. நம்மால் வந்துட்டு ஒரு பக்கம் வேஷ்டியில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பேண்ட்டை போட்டுட்டு அவர் விளாண்டுட்டு இருந்தார். பொங்கல் வந்து பண்ணது என்னவோ நான் கிடையாது. பட் இருந்தாலும் வந்துட்டு லாஸ்ட்டாக அந்த ஃபினிஷிங் டச்சு தான் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் அடுத்து அந்த பாட்டில் வந்து கொஞ்சம் இந்த சந்தனம், குங்குமம், அப்புறம் மஞ்சள்லாம் வந்துட்டு ரேராக வந்து ஒரு இடத்துல வந்து தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் அது போக வந்துட்டு இங்கே பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மாலை அண்டு நிறைய பூ வெரைட்டி வந்து கிடைக்கும். பட் இங்கே வந்துட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்றனால இந்த சாமந்தி பூன்னு நினைக்கிறேன், சாமந்தியா செவ்வந்தியான்னு சரியாக தெரில. ஸோ அந்த பூ தான் வந்து கிடச்சிது. ஸோ அதை வந்துட்டு கலர் பூவாக வந்து மாற்றி மாற்றி ஆல்ட்ரேட் பண்ணி வந்து நூல்லே வந்து நாங்கள் கோர்த்துட்ருந்தோம். ஆக்சுவலாக இதை வந்து கட்டவும் முடியாது. இதில் வந்துட்டு அந்த காம்பு கூட வந்து இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் வந்து உள்ளே வச்சு நூலில் கோர்த்து வந்து கட்டிகிட்டு இருந்தோம். இந்த வேலையை வந்து ஃபஸ்ட்டே நம்ம பண்ணியிருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அப்போ தான் தோணுச்சு. ஏன்னா பொங்கல் பண்ணுற கேப்பில் வந்து நம்ம இதையும் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. பட் எனிவே ஒரு 10 மினிட்ஸ் கூட இல்லை. ஸோ டக்குன்னு வந்துட்டு அந்த இது மாதிரி மாலை மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அந்த பானையை சுற்றி வந்து அழகாக வந்து அவங்க வந்து கட்டியிருந்தாங்க. அதோட வந்துட்டு நம்ம மஞ்சள் கொத்து அதுவும் வந்து கட்டுவோம்ல. ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரே ஒரு பீஸ் மட்டும் வந்துட்டு கிடச்சிது. அது போக வந்துட்டு வாழை இலையெல்லாம் வந்துட்டு இங்கே ரேராக வந்து கிடைக்காது. ஸோ எல்லாமே வந்துட்டு அந்த மரங்கள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நம்ம அங்கே போயிட்டு எடுத்துகிட்டு வர மாதிரி. ஸோ அது மாதிரி தான் இலையும் வந்துட்டு மார்க்கெட்லலாம் வந்துட்டு கிடைக்கல. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த இதுவும் வந்துட்டு நான் சும்மா ரோல் பண்ணி கட்டி வச்சிட்டேன். அப்புறம் பொரி வாங்கின திங்ஸ் எல்லாமே வந்து வச்சிடலாம். அது போக வந்துட்டு வெத்தலை பாக்கு வந்து இந்த சாஸ்திரம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை வந்து கரெக்டாக பண்ணிடலாம். ஓரளவு எல்லாமே நம்ம வந்து கிடைச்ச மாதிரி வந்து பண்ணியாச்சு. கோலம் அந்த பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றக்குள்ளே இவங்க போட்டு பிள்ளைங்க ஃபுல்லாக வந்து ஜாலியாக விளாண்டு கரைச்சி காலி பண்ணிட்டாங்க. சாமி கும்பிட வாங்கன்னு சொல்கிற வரைக்கும் அவங்க விளாண்டுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரையும் ரெடி பண்ணி ஃபைனலாக சேர்ந்து எல்லோரும் நின்று சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனுக்கு தானே வந்து பொங்கல் வந்து செய்வாங்க. ஸோ அது வந்துட்டு நாங்கள் கரெக்டாக சூரியன் முன்னாடியே வந்து ஃபுல்லாக பொங்கல் எல்லாம் பண்ணி அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறம் சூடம் அந்த தேங்காயுமே வந்து ரேர் தான். இங்கே தேங்காய் வந்து அவ்வளோவா கிடைக்காது. அப்படியே அந்த தேங்காய் வந்து வாங்கினாலும் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் கெட்டு போன மாதிரி அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. நம்ம ஊரை வந்து இந்த தேங்காய் ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸில் வந்து நிஜமாகவே மிஸ் பண்ணுறோம் தான். பட்
இன்னைக்கு டேல வந்து நமக்கு தேவையான எல்லா பொருளும் வச்சு நம்ம வந்து நல்லா ஒரு திருப்திகரமாக வந்துட்டு சாமி கும்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் சேட்டை பண்ண எல்லா குட்டீஸும் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் டு பி ஃப்ரேங்காக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு அந்த தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு உடைச்ச தேங்காய் வந்து கொஞ்சம் அழுகுன மாதிரி தான் இருந்தது. அண்ட் நாங்கள் வந்து ஒரு 2 தேங்காய் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு இன்னொரு தேங்காய் உடைக்கும் போது நல்ல தேங்காய் வந்தது. அண்ட் அதுதான் இது வந்து நம்மளுக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து இங்கே விளையாதுல்ல. ஸோ நிறைய ஐட்டம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து வருது. அப்படின்றப்போ அதில் வந்து இந்த மாதிரி இஷ்யூ இருக்க தான் செய்யும். ஸோ யாரும் வந்து திரும்ப வந்து டவுன் ஆக வேணாம், ஓகே சியர் அப் அப்படின்ற மாதிரி தான் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அண்டு சின்ன சின்ன அந்த மாதிரி ஒரு அது இருக்கே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எல்லோரும் யோசிச்சாங்க. பட்டு நான் தான் ஓகே பாசிட்டிவாக இருங்க, ஓகே ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் ரேராக நம்ம வீட்டில் வந்துட்டு தேங்காய் உடைக்கிறோம், சட்னி கீரை உடைக்கிறோம் அப்படின்றப்பையும் அது வந்துட்டு கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம எதுவும் நினைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அப்புறம் நாங்கள் எல்லோரும் கொஞ்சம் மிங்கிள் ஆகி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாப்பியாக வந்து சாமி கும்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் எல்லோரும் சேர்ந்து வந்து பொங்கல் ப்ரிப்பேர் பண்ணோம்ல. ஸோ எல்லோரும் சேர்ந்தே வந்துட்டு அந்த ஆரத்தி காமிச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்களாம் வந்து மாற்றி மாற்றி நாங்கள் வந்து ஆரத்தி காமிச்சு அதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் வந்து சேர்ந்து சாமி கும்பிட்டாச்சு. ஒன் பை ஒன்னாக வந்து நாங்கள் எல்லோரும் வந்துட்டு சூடம் காமிச்சிட்டு இருந்தோமா. ஸோ தம்பி வந்துட்டு கொஞ்சம் அவர் வந்து இந்த சூடம் இது பண்ணும்போதே வந்து டக்குன்னு தொட்டு அவருக்கு வந்து அந்த துணூறு பூசணுன்ற இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அவர் வந்துட்டு ஒரு பக்கம் இது பண்ணினார். என் குட்டீஸ் எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேட்டை பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லாரும் அமைதி ஆகிட்டாங்க. சாமி கும்பிடும்போது இவ்வளோ ஒரு அமைதியாக அப்படின்ற மாதிரி எங்களுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி அதான் மேக்ஸிமம் நான் பண்ணது கிடையாது. ஸோ ஓகே நம்மளும் வந்து இன்றைக்கி பண்ணலாம், எல்லோரும் நீ செய்யினாங்க, சரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த ஆரத்தியெல்லாம் காமிச்சேன். அண்ட் எனக்கு கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு, கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. நம்மளாம் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டோமோ அப்படின்ற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு குட்டீஸ் எல்லாரையும் வந்து அடுத்து உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறது தான். ஏன்னா அவங்களும் வந்து நல்லா விளாண்டு டயர்டெல்லாம் ஆனாங்களா என்னன்னு தெரியல. பட் எங்களுக்கு வந்து கொஞ்சம் டயர்டான மாதிரி இருந்தது. சரி நெக்ஸ்ட்டு சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துலையே வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ சேமாக வந்து நின்ன மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்றது தான். சரின்னு சொல்லிட்டு எல்லோரும் நின்று நாங்கள் வந்து ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மிங்கிளாகி ஃபோட்டோஸ் எடுத்தால் ரொம்ப ஒரு மெமரபுளாக வந்து இருக்கணும். ஏன்னா இவங்க எல்லாருக்கூடையும் நம்ம வந்து எப்போவுமே ட்ராவல் பண்ணுவோமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ எல்லோரும் அடுத்தடுத்து வேறு ஊருங்களுக்கு வந்து போயிடுவாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் மிஸ் பண்ணிடுவோம்ல. ஸோ இந்த பொங்கலுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்துருந்தோம் அப்படின்றனால இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்னால நாங்கள் எல்லோரும் ஜாலியாக வந்து இதை செலிப்ரேட் பண்ணோம். இந்த அன்னைக்கு டே வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஊர் மாதிரி லீவ் வந்து எதுவும் கிடையாது. ஸோ இங்கே வந்துட்டு மகர சங்கராந்தின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சும்மா அந்த பட்டம் விடுவாங்க. ஸோ அன்னைக்கு டேயில் வந்துட்டு ஸ்கூலில் வந்து எல்லாருக்கும் ஸ்கூல் தான். பட் நம்ம தமிழ் மட்டும் வந்துட்டு லீவ் போட்டு நாங்கள் எல்லோரும் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணோம். அண்டு கிட்ஸ் எல்லோரும் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த இயர் பொங்கல் வந்து நம்மளுக்கு இப்படி தான் வந்து சூப்பராக வந்து போச்சு. அண்ட் உங்கள் யாருக்கெல்லாம் எங்களுடைய இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துருங்க. பபாய்.